வணக்கம். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை எதிர்பார்ப்பு நுண்ணறிவு வினாக்கள். முதலாவது வினா, சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட புத்தகத்தின் நடுப்பக்க எண்கள் 38, 39 ஆகும். புத்தக பக்கங்களின் இறுதிப்பக்க எண் யார்? நாங்கள் ஒரு புத்தகத்தின் வடிவத்தை கீறுவோம். புத்தக வடிவத்தை கீறி அதன் இறுதி பக்கத்தை துணிவோம். இதுல சொல்லப்பட்டிருக்கு, இந்த பக்கம் 38, மறுபக்கம் 39 என்ற இலக்கம் இருக்கின்றதாம். அப்ப எங்களுக்கு தெரியும், வலது பக்கத்துல 38 இலக்கங்கள் எண்கள் பக்கங்கள் இருக்கின்றது. அப்ப இடது பக்கமும் 38 எண்கள் இலக்கங்கள் இருக்கும். அப்படியாக நாங்கள் பார்த்தால் இறுதி பக்கம் இந்த 38வது பக்கம் என்றால் 76வது பக்கமாக இருக்கும். அப்ப இந்த புத்தகத்தின் இறுதி பக்க எண் 76 என்பது விடையாகும். இனி இரண்டாவது கேள்வி, உருவில் உள்ள வலையமைப்பில் படிமுறை ஒன்றில் முதலாவது நிரையும் மூன்றாவது நிரையும் ஒன்றோடொன்று மாற்றம் பெற்றது. அப்ப முதலாவது நிரை என்றால் வரிசை, இடமிருந்து வலமாக அல்லது வலமிருந்து இடமாக. முதலாவது நிரையும் மூன்றாவது நிரையும் முதலில் மாற்றம் பெறுகின்றது. அம்மாற்றங்களை நாங்கள் முதலில் எழுதுவோம். கீழிருந்து மேல் போன பூனா தானா கானா, மேலிருந்து கீழ் வந்த பானா தானா தையன்னா. நடு எழுத்துக்கள் அப்படியே இருக்கின்றது, திகதி. இது முதல் இடம்பெற்ற மாற்றம். படிமுறை இரண்டில் முதலாவது நிரலும் மூன்றாவது நிரலும் ஒன்றை ஒன்று மாறுகின்றது. மாற்றம் பெற்றதில் தான் நாங்கள் அடுத்த மாற்றத்தை எழுதுதல் வேண்டும். அப்ப மாற்றம் பெற்றதுல முதலாவது நிரலை மூன்றாவது நிரலுக்கு எழுதுவோம். பூனா தீனா பானா கானா தீனா கையன்னா. நடுவில் உள்ளது அப்படியே தானா கானா தானா. இப்ப இறுதியில் கிடைத்த வலையமைப்பில் மூன்றெழுத்து சொற்கள் இடமிருந்து வலமாக 2, மேலிருந்து கீழாக 2, கீழிருந்து மேலாக 1 கிடைக்கின்றன. அவை யாவை? அவற்றை அச்சொற்களை முறையே எழுதுக. அப்ப இடமிருந்து வலமாக முதலாவது உருவாகிற சொல் கதவு, இரண்டாவது இடமிருந்து வலமாக திகதி, மேலிருந்து கீழாக முதலாவது கதிரை, இரண்டாவது தகர, கீழிருந்து மேலாக பதிவு. ஆகவே அந்த 5 சொற்களையும் ஒழுங்கிலே எழுதினால் விடை சரியாகும். அதாவது கதவு முதலாவது சொல், இரண்டாவது திகதி இரண்டாவது சொல், மூன்றாவது மேலிருந்து கீழாக கதிரை, அடுத்தது தகர, இறுதி கீழிருந்து மேலாக பதிவு எனும் 5 சொற்களும் விடையாக எழுதப்படுதல் வேண்டும். மூன்றாவது கேள்வி, ஒரு கடிகாரத்தின் முகம் 3 துண்டுகளாக உடைந்து விட்டது. இவற்றில் முதல் துண்டில் 3 எண்களும், இரண்டாவது துண்டில் 4 எண்களும், மூன்றாம் துண்டில் 5 எண்களும் காணப்பட்டன. முதலிரு துண்டுகளின் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 49 ஆகும். மூன்றாம் துண்டில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை ஆகும். இப்ப கடிகார முகத்தை நாங்கள் வரைந்தெடுத்தாலும் உடைந்த தோற்றத்தை தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் இங்கு எண்கள் தான் எங்களுக்கு விடையாக தரப்பட்டுள்ளது. அப்ப எங்களுக்கு முதல்ல கடிகாரத்தில் உள்ள 1 இருந்து 12 வரையிலான இலக்கங்களின் கூட்டுத்தொகை 78. அதாவது 12ஆம் முக்கோணங்கள் 1, 2, 3, 12 வரையிலான தொடர் எண்களை கூட்டினால் 78 கிடைக்கும். அந்த கடிகார முகங்கள்ல 78ல 49 உள்ளது என தரப்பட்டுள்ளது.
அப்ப மிகுதி 3வது துண்டில உள்ளது இந்த 78ல 49 போனால் 29 விடையாகும். அப்ப நாங்க அதற்கான விடையாக 29 என குறித்தல் வேண்டும். இனி நாங்கள் 4வது வினாவுக்கு செல்வோம். காலையில் பாடசாலை செல்வதற்கு பிரசன்னா முதலில் மேற்கு திசையிலும் பின்திரும்பி தெற்கு திசையிலும் சென்றார். அவனது நிழல் முதலில் அவனுக்கு எப்பக்கமாகவும் அடுத்து எப்பக்கமாகவும் காணப்பட்டிருக்கும் என்பதை கேள்வி. எங்களுக்கு 4 திசைகள்ல அவன் முதல்ல மேற்கு திசையில சென்றிருக்கிறான் என்றால் காலை என்றபடியா கிழக்கில தான் சூரியன் இருக்கின்றது என்று தெரிகின்றது. அவன் மேற்கு திசையில முதல் செல்லுகின்ற போது அவன் இப்படி நில்வானா இருந்தால் நிழல் இங்க முன்னால்தான் விடும். அப்ப முதலில் அவன் நிழல் முன்பக்கம் காணப்பட்டது. இப்படியாக சென்றவன் தனது இடதுகை பக்கமாக திரும்பி தெற்கு திசையில செல்கின்ற போது அவன் இப்படி சென்றால் அவன் நிழல் அவனுடைய வலதுகை பக்கமாக விழும். ஆகவே முன்பக்கம் வலதுகை பக்கம் என்பது அதற்கான விடையாகும். நன்று தொடர்ச்சியான வினாக்களில்